ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताका स्वामी इति नामिने। नमो आचार्य पादाय निताय कृपाप्रदायिने गौरकथा धामदाय नगरग्रामतारिणे। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिदान्त स्वामी इति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाश्चात्यस्तारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. இன்னைக்கு பகவத்கீதை 3ஆம் அத்தியாயம் 10வது பதத்தை படிப்போம். सहयज्ञाः प्रजा सृष्ट्वा पुरोवाच प्रजापतिः अनेन प्रसविष्यत्वं एषवो स्त्विष्टकामतुक्. सहयज्ञाः प्रजा सृष्ट्वा पुरोवाच प्रजापतिः अनेन प्रसविष्यत्वं एषवो स्त्विष्टकामतुक्. सह கூட யக்ஞः யாகங்கள், இப்பிரஜாः குலங்கள், சிருஷ்டுவா படைத்து, புறா பழங்காலத்தில், வாச்ச கூறினார், பிரஜாபதிஹி உயிர்வாழிகளின் இறைவன், அனேனா இதனால், பிரசவிஷ்யத்வம் மேன்மேலும் செல்வ செழிப்புடன் இருக்க, ஏஷஹா இந்த, வஹா உங்களது, அஸ்து இருக்கட்டும், இஷ்ட எல்லா விருப்பங்களையும், காம துக்கு அளிப்பவர். மொழிபெயர்ப்பு பொருள் ரசபக்திவான் சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். படைப்பின் ஆரம்பத்தில் மனித குலங்களையும் தேவர்களையும் விஷ்ணுவிற்கான யாகங்களுடன் சேர்த்து அனுப்பிய பிரஜாபதி, யாகங்களை செய்து சுகமாக இருங்கள், ஏனெனில் மகிழ்ச்சியான வாழ்விற்கும் முக்திக்கும் தேவையான அனைத்தும் இந்த யாகங்களால் அடையப்பெறும் என்று அப்பூரி அவர்களை ஆசீர்வதித்தார். படைப்பின் ஆரம்பத்தில் மனித குலங்களையும் தேவர்களையும் விஷ்ணுவிற்கான யாகங்களுடன் சேர்த்து அனுப்பிய பிரஜாபதி, யாகங்களை செய்து சுகமாக இருங்கள், ஏனெனில் மகிழ்ச்சியான வாழ்விற்கும் முக்திக்கும் தேவையான அனைத்தும் இந்த யாகங்களால் அடையப்பெறும் என்று கூறி அவர்களை ஆசீர்வதித்தார். பகவான் விஷ்ணுவால் உண்டாக்கப்பட்ட இப்பௌதிக உலகம் முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்ல கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள ஒரு வாய்ப்பாகும். பரமபுருஷ பகவான் கிருஷ்ணருடனான அல்லது விஷ்ணுவுடனான தங்களது உறவை மறந்த காரணத்தால் ஜட உலகிலுள்ள அனைத்து உயிர்வாழிகளும் பௌதிக இயற்கையால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளனர். வேதேஷ சர்வேர் அகமேவ வேத்யா என்ற பகவத்கீதையில் கூடியுள்ளபடி இந்த நித்தியமான உறவை புரிந்து கொள்ள நமக்கு உதவவே வேத கொள்கைகள் இருக்கின்றன. வேதங்களின் நோக்கம் கிருஷ்ணரை புரிந்து கொள்வதே என்பதை அவரே கூறுகிறார். வேதங்களில் பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரம் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே எல்லா ஜீவராசிகளுக்கும் பரமபுருஷ பகவானான விஷ்ணுவே இறைவனாவார். ஸ்ரீமத் பாகவதத்திலும் 2.4.20 ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி பதி என்னும் வார்த்தையை கொண்டு பகவானை பல வழிகளில் விவரிக்கின்றார். ஸ்ரீயஹ பதிர் யக்ஞபதிர் பிரஜாபதிர் தியாம்பதிர் லோகபதிர் தராபதி பதிர் கதிஷ்ச சாந்தக விஷ்ணுகாத்வதாம் பிரசீததாம் நே பகவான் சதாம் பதிஹி. பிரஜாபதி என்பது பகவான் விஷ்ணுவை குறிக்கும். அவரே எல்லா ஜீவன்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் எல்லா அழகிற்கும் இறைவன். எல்லாரையும் காப்பவர். விஷ்ணுவின் திருப்திக்காக யாகங்களை செய்வதன் மூலம் கட்டுண்ட ஆத்மாக்கள் இவ்வுலகில் இறக்கும் வரை கவலைகளின்றி மிகவும் சௌகரியமாக வாழ்ந்து பின்னோர் தற்போதைய பௌதிக உடலை விட்டு பின் இறைவனை திருநாட்டை அடைய முடியும். அத்தகைய யாகங்களை எப்படி செய்வது என்பதை கற்றுக்கொள்ளும் வகையில் இறைவன் இவ்வுலகினை படைத்துள்ளார். கட்டுண்ட ஆத்மாக்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ள நிகழ்ச்சி இதுவே. யாகங்களை செய்வதால் கட்டுண்ட ஜீவன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிருஷ்ண உணர்வுடையவராகி எல்லா வகையிலும் தெய்வீகமாகின்றனர். தற்போதைய கலியுகத்தில் சங்கீர்த்தன யக்னம், பகவான் திருநாமங்கள் பாடுதல் வேத சாஸ்திரங்களில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. இந்த யுகத்தை சேர்ந்த எல்லா மனிதர்களையும் விடுவிப்பதற்காக இந்த திவ்யமான வழிமுறை பகவான் சைத்தன்யரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. கிருஷ்ண உணர்வும் சங்கீர்த்தன யாகமும் ஒன்றோடொன்று நன்றாக ஒத்துப்போகக்கூடியவை. பகவான் கிருஷ்ணரின் பக்த ரூபம் பகவான் சைத்தன்யர் ஸ்ரீமத் பாகவதத்தில் 11.5.32 சங்கீர்த்தன யாகத்தின் முக்கிய குறிப்புடன் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது.
कृष्णवर्णं त्विषा कृष्णं साङ्गोपाङ्गस्त्रपार्षदं यज्ञैः சங்கீர்த்தனப்பிராயைர் சுமேதசः. இக்கலியுகத்தில் தனது சகாக்களுடன் தோன்றும் பகவானை போதுமான நல்லறிவு படைத்தோர் சங்கீர்த்தன யாகத்தினால் வழிபடுவர். வேத இலக்கியங்களில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள மற்ற யாகங்களை செய்தல் தற்போதைய கலியுகத்தில் எளிதல்ல. ஆனால் சங்கீர்த்தன யாகமும் மிக எளிதாக எல்லா நோக்கங்களுக்கும் உகந்ததாகவும் உள்ளது. இது பகவத்கீதையில் 9.14 சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்து வஹ பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேயஹ பரம் அவாப்ஸ்யதா. தேவர்கள் பாவயதா மகிழ்வடைந்து அனேன இந்த யாகங்களால் தே அந்த தேவாஹா தேவர்கள் பாவயந்து மகிழ்விப்பர் இவஹ உங்களை பரஸ்பரம் ஒருவரையொருவர் பாவயந்தஹ மகிழ்வித்து ஸ்ரேயஹ தலத்தை பரம் உயர்ந்த அவாப்ஸ்யதா நீங்கள் அடைவீர்கள். யாகங்களால் மகிழ்ச்சியடையும் தேவர்கள் உங்களையும் மகிழ்விப்பர். மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையேயான இந்த ஒத்துழைப்பினால் அனைவரும் உயர்ந்த நலமுடன் வாழலாம். பொருளுரை தேவர்கள் இப்பௌதிக உலகின் விவகாரங்களை நிர்வகிப்பதற்காக சக்தியளிக்கப்பட்டவர்கள். ஒவ்வொரு உயிர்வாழின் உடலையும் ஆத்மாவையும் தக்க வைப்பதற்கு தேவையான காற்று, ஒளி, நீர் மற்றும் பலவற்றை விநியோகிக்க வேண்டிய பொறுப்பு அவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த எண்ணிலடங்காத உதவியாளர்களான தேவர்கள் அனைவரும் பரமபுருஷ பகவானின் உடலில் உள்ள பல்வேறு பாகங்களாவர். அவர்களது இன்பத் துன்பங்கள் மனிதரால் நடத்தப்படும் யாகங்களை பொறுத்தது. சில யாகங்கள் குறிப்பிட்ட தேவர்களை திருப்தி செய்வதற்காக செய்யப்படுபவை. இருப்பினும் அத்தகைய யாகங்களிலும் பகவான் விஷ்ணுவே முதன்மையானவராக வழிபடப்படுகிறார். எல்லாவித யாகங்களையும் அனுபவிப்பர் கிருஷ்ணரே என்பது பகவத்கீதையிலும் கூறப்பட்டுள்ளது. போக்தாராம் யக்ன தபசாம். எனவே எல்லா யாகங்களின் இறுதி குறிக்கோள் யக்னபதியை திருப்திப்படுத்துவதேயாகும். இத்தகு பாகங்கள் முறையாக நடத்தப்பட்டால் வெவ்வேறு துறைக்கு பொறுப்பேற்றுள்ள தேவர்கள் அனைவரும் மகிழ்வடைவர். இயற்கையின் தேவைகளுக்கு பஞ்சம் என்பதே இருக்காது. யாகங்களை செய்வதால் சில விளைவுகள் ஏற்படுகின்றன என்ற போதிலும் இறுதியில் யாகங்கள் பௌதிக பந்தத்திலிருந்து முக்தி கொடுப்பதற்கு உண்டானவையே. யாகங்களை செய்வதால் எல்லா செயல்களும் தூய்மை அடைகின்றன என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது. ஆஹார சுத்தோ சத்வசுத்தி சத்வசுத்தோ திருத்வா சம்ருதி சம்ருதி ஸ்லம்பே சர்வ கிரந்தீனாம் விப்ரமோக்ஷः. யாகம் செய்வதால் உணவு தூய்மை அடைகிறது. தூய்மையான உணவை உட்கொள்வதால் வாழ்க்கை தூய்மையாகிறது. தூய்மையான வாழ்வினால் ஞாபகத்தை கொடுக்கும் நுண்ணிய திசுக்கள் தூய்மை அடைகின்றன. மேலும் ஞாபகம் புனிதமடைந்த பின்பு ஒருவன் முக்தியின் பாதையை பற்றி நினைக்க முடியும். இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து தற்கால சமுதாயத்தின் அவசிய தேவையான கிருஷ்ண உணர்வுக்கு வழிகாட்டுகின்றன. இஷ்டான் போகான் ஹிவோ தேவா தாஸ்யந்தே யக்ன பாவிதாஹ தைர்தத்தான் அப்ரதாயைப்யோ யோ புங்க்தே ஸ்தேன ஏவ சஹ. இஷ்டான் ஆசைப்பட்ட, போகான் வாழ்க்கை தேவைகள், ஹி நிச்சயமாக, ஸ்வஹ உங்களுக்கு, தேவாஹா தேவர்கள், தஸ்யந்தே அளிப்பர், யக்னபாவிதாக யாகங்களால் திருப்தி அடைந்து, தை அவர்களால், தத்தான் அளிக்கப்பட்டதை, அப்ரதாயா படைக்காமல், ஏபியஹ அந்த தேவர்களுக்கு, யஹ எவனொருவன், புங்க்தே அனுபவிக்கின்றானோ, ஸ்தேனஹ திருடன், ஏவா நிச்சயமாக, சஹ அவன். மொழிபெயர்ப்பு பொருளுரை அச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். பல்வேறு வாழ்க்கை தேவைகளின் அதிகாரிகளான தேவர்கள் யாகங்களால் திருப்தி அடைந்து உங்களுக்கு வேண்டியவற்றை எல்லாம் அளிக்கின்றனர். இத்தகைய அன்பளிப்புகளை பதிலுக்கு அவர்களுக்கு படைக்காமல் அனுபவிப்பன் நிச்சயமாக திருடனே அவன். பரமபுருஷ பகவானான விஷ்ணுவின் சார்பில் வாழ்க்கை தேவைகளை வழங்கும் அதிகாரிகளே தேவர்கள். எனவே நியமிக்கப்பட்ட யாகங்களின் மூலம் அவர்கள் திருப்திப்படுத்தப்பட வேண்டும். வெவ்வேறு வகையான தேவர்களுக்கு வெவ்வேறு வகையான யாகங்கள் வேதங்களில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. ஆனால் இறுதியில் எல்லா யாகங்களும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்படுகின்றன. முழுமுதற் கடவுளை பற்றி புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு தேவர்களுக்கான யாகங்கள் விதிக்கப்பட்டுள்ளன. மக்களின் பலதரப்பட்ட குணங்களுக்கு ஏற்ப பல்வேறு வகையான யாகங்கள் வேதங்களில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. தேவர்களை வழிபடுவதும் உண்டு. தேவர்களை வழிபடுவதும் கூட மனிதர்களின் வெவ்வேறு குணங்களுக்கு ஏற்பவே. உதாரணமாக,
மாமிசம் உண்பவர்களுக்கு இயற்கையின் கோர சக்தி உருவமான காளியை வழிபடுவதும் வழிபாட்டு கடலத்தில் மிருக பலி கொடுப்பதும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. ஆனால் சத்துவகுணத்தில் இருப்பவர்களுக்கு விஷ்ணுவை வழிபடும் திவ்யமான முறை பரிந்துரைக்கப்படுகிறது. ஆனால் மொத்தத்தில் எல்லா யாகங்களுமே படிப்படியாக திவ்ய நிலைக்கு ஏற்றம் பெறும் நோக்கத்துடன் ஏற்பட்டவையாகும். சாதாரண மக்களுக்கு குறைந்தபட்சம் பஞ்சமகா யக்னம் எனப்படும் 5 முக்கிய யாகங்கள் இன்றியமையாதவையாகும். மனித சமுதாயம் வாழ்வதற்கு தேவையானவை அனைத்தும் இறைவனின் பிரதிநிதிகளான தேவர்களாலேயே அளிக்கப்படுகின்றன என்பதை அறிவது அவசியம். யாரும் எதையும் உண்டாக்க முடியாது. உதாரணத்திற்கு மனித சமுதாயத்தின் உணவுப் பொருள்களை எடுத்துக்கொள்ளுங்கள். சத்துவகுணத்தில் உள்ளவர்களுக்கான தானியங்கள், பழங்கள், காய்கறிகள், பால், சர்க்கரை முதலியவை மட்டுமின்றி அசைவ உணவு உண்பவர்களுக்கான புலால் உட்பட எதுவும் மனிதரால் படைக்கப்படுவது அல்ல. மேலும் வெப்பம், ஒளி, நீர், காற்று போன்ற வாழ்க்கை தேவைகளும் மனித சமுதாயத்தில் படைக்கப்பட முடியாதவை. மரபு புருஷரான இறைவன் இல்லையெனில் வேண்டிய சூரிய ஒளி, மதியொளி, மழை, தென்றல் என எதுவும் இருக்க முடியாது. இவையின்றி மனிதன் வாழ இயலாது. நமது வாழ்வு இறைவனால் அளிக்கப்படும் பொருள்களை நம்பியிருப்பது மிக தெளிவு. நமது உற்பத்தி தொழிற்சாலைகளுக்கு தேவையான உலோகங்கள், கந்தகம், பாதரசம், மாங்கனீஸ் போன்ற பல எண்ணற்ற கச்சா பொருட்களும் கூட பகவானால் வழங்கப்படுவதேயாகும். ஜட வாழ்வின் போராட்டங்களிலிருந்து முக்தி பெறுவது என்னும் இறுதி குறிக்கோளுக்கு வழிவகுக்கும் தன்னுணர்வை அடைவதற்காக இறைவனின் பிரதிநிதிகளால் விநியோகிக்கப்படும் பல்வேறு பொருள்களை சரிவர பயன்படுத்தி நாம் நமது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். வாழ்வின் குறிக்கோள் யாகங்களை செய்வதால் அடையப்படுகிறது. மனித வாழ்வின் குறிக்கோளை மறந்து பகவானின் பிரதிநிதிகளால் அளிக்கப்படும் பொருள்களை புலனுகர்ச்சிக்காக படைப்பின் குறிக்கோள் அதுவல்ல என்பது போதிலும் ஏற்று பௌதிக வாழ்வின் மேல்மேலும் சிக்கிக்கொண்டால் நிச்சயமாக நாம் திருடர்களாகி விடுகிறோம். அதனால் பௌதிக இயற்கையின் சட்டத்தால் தண்டிக்கப்படுகிறோம். திருடர்களின் சமுதாயம் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஏனெனில் அவர்களது வாழ்வில் குறிக்கோள் எதுவும் இல்லை. பௌதிக திருடர்களின் வாழ்வில் எவ்வித இறுதி குறிக்கோளும் கிடையாது. யாகங்களை செய்வதற்கான அறிவில்லாத அத்தகையோர் புலனின்பத்தால் மட்டுமே வழி நடத்தப்படுகின்றனர். இருப்பினும் பகவான் சைத்தன்யரால் தொடங்கி வைக்கப்பட்ட சங்கீர்த்தன யாகம் கிருஷ்ண உணர்வின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள முன்வரும் அனைவரும் பயிற்சி செய்யக்கூடிய மிக எளிமையான யாகமாகும். யக்ஞசிஷ்டாசினஹ சந்தோ முச்யந்தே சர்வ கில்பிஷைஹி புஞ்சதே தே த்வகம் பாபா ஏ பசந்த்யாத்ம காரணாத். யக்ஞசிஷ்டா யாகமீதியை அஷினஹ உண்போர், சந்தஹ பக்தர்கள், முச்சியந்தே விடுபெறுகின்றனர், சர்வ எல்லா விதமான கில்பிஷைஹி பாவங்களிலிருந்து, புஞ்சத்தே அனுபவிக்கும், தே அவர்கள், தூ ஆனால், அகம் கொடிய பாவங்கள், பாபாஹா பாபாஹா பாவிகள், ஏ யார், பச்சந்தி உணவு தயாரிப்பவர், ஆத்ம காரணாத் புலனின்பத்திற்காக. மொழிபெயர்ப்பு பொருளுரை அச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். யாகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்பதால் பகவானின் பக்தர்கள் எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். தங்களது சுய புலனின்பத்திற்காக உணவு தயாரிப்பவர்கள் பாவத்தையே உண்கிறார்கள். கிருஷ்ண உணர்வில் இருப்பவர் பரமபுருஷரின் பக்தர் சந்தஸ் என்று அழைக்கப்படுகின்றார். பிரம்ம சம்ஹிதையில் 5.38 கூறப்பட்டிருப்பது போல் அவர்கள் எப்போதும் இறைவனின் மீது காதல் கொண்டவர்கள். பிரேமாஞ்சன சுரித்த பக்தி விலோச்சனேன சந்தஹ சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி. பரமபுருஷ பகவானுடன் காதல் கொண்டவர்கள் சந்தஸ் என்று அழைக்கப்படுகின்றனர். இறைவனான கோவிந்தன் எல்லா இன்பங்களையும் தருபவர் அல்லது முகுந்தன் முக்தி அளிப்பவர் அல்லது ஸ்ரீகிருஷ்ணருக்கு மிக வசீகரமானவர். முதலில் படைக்காமல் அவர்கள் எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே இத்தகு பக்தர்கள் எப்போதுமே சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், அர்ச்சனம் போன்ற பக்தி நெறிகளின் மூலம் யாகங்களை செய்கின்றனர். ஜட உலகின் எல்லா விதமான பாவ தொடர்புகளின் பலன்களிலிருந்து இந்த யாகங்கள் அவர்களை காப்பாற்றுகின்றன. நாவின் ருசிக்காக உணவு சமைக்கும் மற்றவர்களோ திருடர்கள் மட்டுமல்ல, பாவத்தை உண்பவர்களுமாவார். பாவியாகவும் திருடனாகவும் இருப்பவன் எப்படி மகிழ்ச்சி அடைய முடியும்? எனவே மக்கள் எல்லா விதத்திலும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமெனில் பூரண கிருஷ்ண உணர்வோடு சங்கீர்த்தன யாகம் செய்யும் எளிய முறை கற்றுத்தரப்பட வேண்டும். இல்லையே உலகில் அமைதியோ இன்பமோ இருக்க முடியாது.
अन्नात् भवन्ति भूतानि पर्जन्यात् अन्न संभवः யக்ஞாத் பவதி பர்ஜன்யோ யக்ஞ கர்ம சமுத்பவः. அன்னாத் தானியங்களிலிருந்து பவந்தி வளர்கின்றன பூதானி பௌதிக உடல்கள், பர்ஜன்யாத் மழையிலிருந்து அன்ன உணவு தானியங்கள், சம்பவக உண்டாக்கப்படுகின்றன, யக்ஞாத் யாகங்களை செய்வதிலிருந்து, பவதி சாத்தியமாகிறது, பர்ஜன்யக மழை, யக்ஞ யாகங்கள், கர்ம விதிக்கப்பட்ட கடமைகள், சமுத்பவக பிறந்த. மொழிபெயர்ப்பு பொருளை பிரபுபாதிக்கு ஜெய். மழையால் தோற்றுவிக்கப்படும் தானியங்களால் எல்லா ஜீவன்களின் உடல்களும் வாழ்கின்றன. யாகத்தால் மழையும் விதிக்கப்பட்ட கடமைகளால் யாகமும் உண்டாக்கப்படுகின்றன. பகவத்கீதையின் மிக சிறந்த கருத்துரையாளரான ஸ்ரீல பலதேவ வித்யாபூஷணர் கூறுகிறார், ஏ இந்திராத்யங்க தயாவஸ்திதம் யக்னம் சர்வேஸ்வரம் விஷ்ணும் அப்யர்ச்ய தச்சேஷாம் அஷ்னந்தி தேன தத் தேஹா யாத்ராம் சம்பாதயந்தி தே சந்தஹ சர்வேஸ்வரஸ்ய யக்ஞ புருஷஸ்ய பக்தா சர்வகில்பிஷைர் அநாதிகால விவ்ருத்தைர் ஆத்மானுபவ பிரதிபந்தகைர் நிகிலைஹி பாபைர் பிரபுச்யந்தே. எல்லா யாகங்களையும் அனுபவிக்கும் நபர் அல்லது யக்ஞ புருஷர் என்று அறியப்படும் முழுமுதற் கடவுளே எல்லா தேவர்களுக்கும் தலைவராவார். உடலின் அங்கங்கள் உடல் மொத்தத்திற்கும் சேவை செய்வதைப் போல தேவர்கள் அனைவரும் பகவானுக்கு சேவை செய்கின்றனர். இந்திரன், சந்திரன், வருணன் முதலிய தேவர்கள் உலக விவகாரங்களை நிர்வாகம் செய்வதற்காக இறைவனால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் ஆவர். அவர்களை மகிழ்ப்பதற்காகவும் காற்று, ஒளி, நீர் முதலானவற்றை அவர்களிடமிருந்து பெற்று உணவு தானியங்களை உற்பத்தி செய்வதற்காகவும் வேதங்கள் யாகங்களை விதித்துள்ளன. பகவான் கிருஷ்ணரை வழிபடும் போது அவரது வெவ்வேறு அங்கங்களான தேவர்களும் தானாகவே வழிபடப்படுகின்றனர். எனவே தேவர்களை தனியாக வழிபடும் அவசியம் ஏதுமில்லை. இதன் காரணத்தால் கிருஷ்ண உணர்வில் உள்ள பக்தர்கள் உணவை கிருஷ்ணருக்கு படைத்த பின் உட்கொள்கின்றனர். இது உடலை ஆன்மீகத்தில் வளப்படுத்துகிறது. இத்தகைய செயலால் உடலின் பழைய பாவ விளைவுகள் அழிவது மட்டுமின்றி ஜட இயற்கையின் எல்லா களங்கங்களிலிருந்தும் பூரண பாதுகாப்பு ஏற்படுகிறது. தொற்று வியாதி வேகமாக பரவும் போது தடுப்பு மருந்து உட்கொள்வதால் ஒருவன் அதன் தாக்கத்திலிருந்து தப்ப முடிகிறது. அதுபோலவே பகவான் விஷ்ணுவிற்கு அர்ப்பணம் செய்த உணவை நாம் உட்கொள்ளும் போது ஜட பாதிப்பை எதிர்ப்பதற்கு தேவையான சக்தி கிடைக்கிறது. இதை பின்பற்றுபவர்கள் இறைவனின் பக்தர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். எனவே கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் செய்யப்பட்ட உணவை மட்டுமே உண்ணும் கிருஷ்ண பக்தர் ஆன்மீக தன்னுடைய முன்னேற்ற பாதையில் தடங்கல்களாக உள்ள முந்தைய ஜட பாதிப்புகளை வெற்றி கொள்ள முடியும். மறுபக்கத்தில் இவ்வாறு செய்யாதவன் தனது பாவ செயல்களின் அளவை அதிகரித்துக் கொண்டே சென்று இவற்றின் விளைவுகளை அனுபவிப்பதற்காக நாய், பன்றி போன்ற உடல்களை மறுபிறவில் அடைகின்றான். இப்பௌதிக உலகம் முழுக்க முழுக்க களங்கங்கள் இறைந்தது. பகவான் விஷ்ணுவின் பிரசாதத்தை உட்கொண்டு எதிர்ப்பு சக்தியை வளர்த்தவர் இதன் தாக்குதல்களிலிருந்து பாதுகாக்கப்படுகிறார். இம்முறையை பின்பற்றாதவரோ களங்கங்களுக்கு உட்படுத்தப்படுகிறார். தானியங்களும் காய்கறிகளுமே உணவுப் பொருள்களாகும். மனிதன் பலவிதமான தானியங்களையும் காய்கறிகளையும் பழங்களையும் உட்கொள்கிறான். மிருகங்களோ புல், இலை, தானிய கழிவுகள் மற்றும் காய்கறி கழிவுகள் முதலியவற்றை உண்கின்றன. மாமிசம் உண்ணும் பழக்கமுடையவர்களும் மிருகங்கள் உண்பதற்கு தாவரங்களின் உற்பத்தியையே நம்பியிருக்க வேண்டும். எனவே இறுதியில் பார்த்தால் நாம் மிகப்பெரிய தொழிற்சாலைகளை நம்பி வாழ்வதில்லை, விவசாய நிலத்தையே நம்பி வாழ்கிறோம். இத்தகைய விவசாய உற்பத்தி தேவையான அளவு மழையை நம்பியுள்ளது. இந்த மழை தேவர்களான இந்திரன், சூரியன், சந்திரன் போன்றவர்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது. அவர்கள் அனைவரும் பகவானின் தொண்டர்களே. யாகங்களால் இறைவனை திருப்தி செய்ய முடியும். எனவே இவற்றை செய்யாதவன் பஞ்சத்தையே காண்பான். இது இயற்கையின் நியதி. எனவே யாகங்கள், குறிப்பாக இந்த யுகத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ள சங்கீர்த்தன யாகத்தை நமது உணவு பற்றாக்குறையை தீர்ப்பதற்காகவாவது செய்தையாக வேண்டும். கர்ம பிரம்மோத்பவம் விதி பிரம்மாக்ஷர சமுத்பவம் தஸ்மாத் சர்வகதம் பிரம்மா நித்யம் யக்னே பிரதிஷ்டிதம். கர்ம செயல் பிரம்மா வேதங்களிலிருந்து உத்பவம் உண்டாகிறது. விக்தி நீ அறிய வேண்டும். பிரம்மா வேதங்கள், அக்ஷர பரபிரம்மனிலிருந்து முழுமுதற் கடவுளிடமிருந்து
சமுத்பவம் நேரடியாக தோன்றுகின்றன. தஸ்மாத் எனவே சர்வகதம் எங்கும் நிறைந்துள்ள பிரம்மா உன்னதம் நித்தியமாக யக்னே யாகத்தில் பிரதிஷ்டிதம் வீற்றுள்ளார். மொழிபெயர் பொருளுரை அசபக்தம் ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். விதிக்கப்பட்ட கடமைகள் வேதங்களை அடிப்படையாக கொண்டவை. வேதங்கள் நேரடியாக முழுமுதற் கடவுளிடமிருந்து தோன்றியவை. எனவே எங்கும் பரவியுள்ள முழுமுதற் கடவுள் எல்லா யாகங்களிலும் நித்தியமாக வீற்றுள்ளார். பொருளுரை யக்னார்த்த கர்மணம், அதாவது கிருஷ்ணரின் திருப்திக்காக செயலாற்றுவதன் தேவை இப்பதத்தில் மிகவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நாம் யக்ன புருஷரான விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதற்காக செயலாற்ற வேண்டுமெனில் பிரம்மன் எனப்படும் திவ்யமான வேதங்களின் வழிகாட்டுதலை நாம் கண்டறிய வேண்டும். வேதங்களே நமது செயல்களுக்கான வழிகாட்டிகளாகும். வேதங்களின் வழிகாட்டுதலின்றி செய்யப்படும் செயல்கள் அனைத்தும் விகர்மங்கள், அதாவது அங்கீகரிக்கப்படாத செயல்கள் அல்லது பாவ செயல்கள் எனப்படும். எனவே செயல்களின் விளைவுகளிலிருந்து தப்பிக்க ஒருவன் எப்போதும் வேதங்களின் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சாதாரண வாழ்வில் எவ்வாறு நாட்டின் சட்டங்களுக்கு உட்பட்டு செயலாற்ற வேண்டியுள்ளதோ அதே போல இறைவனின் உயர் விதிகளுக்கு ஏற்ப ஒருவன் செயலாற்ற வேண்டும். வேதங்களில் அளிக்கப்பட்டுள்ள வழிமுறைகள் முழுமுதற் கடவுளின் மூச்சிலிருந்து நேரடியாக தோன்றியவை. அஸ்ய மஹதோ பூதஸ்ய நிஸ்வசிதம் ஏதத் யத் ரிக்வேதோ யஜுர்வேதः சாமவேதோ அதர்வாங்கீசரசः. 4 வேதங்களான ரிக், யஜுர், சாம மற்றும் அதர்வ வேதங்கள் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் மூச்சிலிருந்து தோன்றியவை. பிருஹதாரண்யக உபனிஷத் 4.5.11. சர்வ சக்தி பொருந்தியவரான கடவுள் மூச்சாலும் பேசும் வல்லமையுடையவர். தனது ஒவ்வொரு புலன்களாலும் மற்ற எல்லா புலன்களின் செயல்களையும் செய்யும் தனிப்பெரும் வல்லமை இறைவனுக்கு உண்டு என்பதை பிரம்ம சம்ஹிதை விவரிக்கின்றது. வேறு விதமாக கூறினால் மூச்சால் பேசவும் கண்களால் கருவூட்டவும் அவருக்கு வல்லமை உண்டு. உண்மையில் தனது கண்களால் பௌதிக இயற்கையை பார்த்ததன் மூலமாக ஜீவன்களை அனுதனுள் அவர் கருவுற செய்ததாக கூறப்பட்டுள்ளது. இயற்கையின் வயிற்றில் உயிர்களை கருத்தரிக்க செய்த பிறகு கட்டுண்ட அவ்வுயிர்கள் முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பி செல்வதற்கான வழிமுறைகளையும் வேதங்களில் விவரித்தார் இறைவன். பௌதீக இயற்கையின் வசப்பட்டுள்ள கட்டுண்ட ஆத்மாக்கள் அனைவரும் புலனின்பத்தை மிகவும் விரும்புகின்றனர் என்பதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். ஆனால் திரிபடைந்த நமது இசைகளை எல்லாம் பூர்த்தி செய்து இன்பம் என்று நினைப்பவற்றை எல்லாம் அனுபவித்து தீர்த்த பின்னர் கடவுளிடம் திரும்பும்படியாக வேத விதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. கட்டுண்ட ஆத்மாக்கள் முக்தியடைவதற்கு இது ஒரு வாய்ப்பாகும். எனவே கட்டுண்ட ஆத்மாக்கள் அனைவரும் கிருஷ்ண உணர்வுடையவர்களாகி யக்ன வழிமுறைகளை பின்பற்றி முயற்சி செய்ய வேண்டும். இதுவரை வேத நெறிகளை பின்பற்றாமல் இருந்தவர்களும் கிருஷ்ண உணர்வின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளலாம். அதன் தளத்திலிருந்து வேதயாங்களாத கர்மங்கள் செயலாற்ற முடியும். ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானுவர்த்தயதி ஹயஹ அகாயுர் இந்திரியா ராமோ மோகம் பார்த்த ச விஜீவதி. ஏவம் இவ்வாறாக பிரவர்த்திதம் வேதங்களில் நிலைநாட்டப்பட்ட சக்கரம் ந இல்லை அனுவர்த்தயதி கடைபிடித்தல் இஹ இவ்வாழ்வியல் யார் ஒருவர் அகஹ ஆயுஹு பாவம் நிறைந்த வாழ்பவன் இந்திரிய ஆராமஹ புலனுகர்ச்சியில் திருப்தியுற்று மோகம் பலனின்றி பார்த்தா புத்தாவின் மகனே அர்ஜுனா அவன் ஜீவதி வாழ்கிறான். எனதர்ப அர்ஜுனா. மொழிபெயர்ப்பு புலரச பக்தம் ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். எனதர்ப அர்ஜுனா, வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ள இத்தகைய யாக சக்கரத்தை இம்மனித வாழ்வை கடைபிடிக்காதவன் முற்றிலும் பாவகரமான வாழ்வை வாழ்கிறான். புலன்களின் திருப்திக்காக மட்டும் வாழ்பவனின் வாழ்க்கை பலனற்றதாகும். கடினமாக உழைத்து புலனின்பம் அனுபவியுங்கள் எனும் பல வெறியர்களின் கொள்கை இறைவனால் இங்கு கண்டிக்கப்படுகிறது. எனவே இப்பௌதிக உலகில் அனுபவிக்க விரும்புவோர் முந்தைய பதங்களில் கூறப்பட்ட யாக சக்கரத்தை கடைபிடிப்பது மிகவும் இன்றியமையாததாகும். இத்தகு ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்காதவனின் வாழ்க்கை மேன்மேலும் எழுந்து அபாயகரமான நிலையை அடைகிறது. இயற்கையின் ஏற்பாட்டின்படி இந்த மனித வாழ்தல் தன்னுணர்விற்காக உண்டானதாகும். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் எனும் 3 வழிகளில் ஏதேனும் ஒரு வழியை பின்பற்றி தன்னுணர்வை அடையலாம். நன்மை தீமைகளை கடந்து வாழும் ஆன்மீகவாதிகள் விதிக்கப்பட்ட யாகங்களை கண்டிப்பாக செயலாற்றும் அவசியமில்லை.
ஆனால் புலனுகர்ச்சியில் ஈடுபட்டிருப்பவர்கள் மேற்கூறி யாக சுழற்சியை பின்பற்றி தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வது அவசியம். பல்வேறு விதமான செயல்கள் உண்டு. கிருஷ்ண சிந்தனையில் இல்லாத நபர்கள் புலன்களின் சிந்தனையில் ஈடுபடுவர் என்பது நிச்சயம். எனவே புண்ணியங்களை செய்வது அவர்களுக்கு அவசிய தேவையாகும். புலன்களின் சிந்தனையில் உள்ளவர்கள் அச்செயல்களின் விளைவுகளில் சிக்கிக்கொள்ளாமல் தங்களது ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் விதத்தில் இந்த யாகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. உலகம் வளம் பெறுவது நமது சொந்த முயற்சியால் அல்ல, அது பின்னணியில் இருக்கும் முழுமுதற் கடவுள் செய்து தரும் ஏற்பாட்டினை பொறுத்ததாகும். இந்த ஏற்பாடுகள் தேவர்களால் நேரடியாக செயலாற்றப்படுகின்றன. எனவே ஒரு குறிப்பிட்ட தேவரை மையமாக கொண்ட யாகங்கள் வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ளன. இது மறைமுகமான கிருஷ்ண உணர்வு பயிற்சி ஆகும். ஏனெனில் யாகங்களை செய்பவன் பக்குவமடையும் போது அவன் கிருஷ்ண உணர்வை அடைவது உறுதி. ஆயினும் இது போன்ற யாகங்களை செய்தும் ஒருவன் கிருஷ்ண உணர்வை அடையவில்லை எனில் இவை வெறும் புண்ணிய செயல்களாகவே கருதப்படும். எனவே ஒருவன் தனது முன்னேற்றத்தை புண்ணிய செயல்களுடன் நிறுத்திக் கொள்ளக்கூடாது. அதனை தாண்டி கிருஷ்ண உணர்வினை அடைய வேண்டும். எஸ் வாத்மா ரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தஸ்ச மானவஹ ஆத்மன் ஏவ ச சந்துஷ்டஸ் தஸ்ய காரியம் ந வித்யதே. யார் ஒருவன் ஆனால் ஆத்மரதிஹி தனில் மகிழ்கிறானோ, ஏவ நிச்சயமாக சியாத் இருக்கிறான், ஆத்ம திருப்தா ஆத்ம திருப்தியுற்று, ச மேலும் மானவஹ மனிதன், ஆத்மனி தன்னில் ஏவ மட்டும், ச மேலும் சந்துஷ்டா பூர்ணமாக இருத்தல், தஸ்ய அவனுக்கு காரியம் கடமை ந இல்லை வித்தியத்தை இருப்பது. மொழிபெயர்ப்பு பொருளுரை அச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். ஆனால் மனித பிறவியை தன்னுணர்விற்காக உபயோகித்து தன்னில் வாழ்ந்து தன்னிலே திருப்தி கொண்டு தன்னில் பூரணமாக இருப்பவனுக்கு கடமைகள் ஏதுமில்லை. கிருஷ்ண உணர்வில் முழுமையடைந்த கிருஷ்ண உணர்வு செயல்களிலே பூர்ண திருப்தி அடைந்த நபர்களுக்கு வேறு எவ்வித கடமையும் இல்லை. கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுவதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான யாகங்களை செய்வதற்கு ஈடாக உள்ளிருக்கும் எல்லா கலங்கங்களும் உடனடியாக தூய்மை அடைகின்றன. இவ்விதமாக உணர்வை தூய்மைப்படுத்துபவன் பரத்துடனான தனது நித்திய உறவில் அசையாத நம்பிக்கை கொள்கிறான். இவ்வாறாக அவரது செயல்கள் இறைவனின் கருணையால் ஆத்ம திருப்தியை கொடுக்கின்றன. எனவே அவன் வேத விதிகளுக்கு கடன்பட்டவன் அல்ல. இத்தகு கிருஷ்ண பக்தனுக்கு பௌதிக செயல்களில் கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. மேலும் மாது போன்ற மதிமயக்கும் பௌதிக பொருள்களில் அவன் ஆனந்தம் பெறுவதில்லை. நைவ தஸ்ய கிருதேனார்த்தோ ந கிருதேனேஹ கஷ்டன நச்சாஸ்ய சர்வபூதேஷு கஷ்டித் அர்த்த விபாஸ்ரயஹ. ந என்றுமில்லை, ஏவ நிச்சயமாக, தஸ்ய அவனது கிருத்தேன கடமையை செய்வதால், அர்த்தக நோக்கம், ந இல்லை அக்ருத்தேன கடமையை செய்வதால், கடமையை செய்யாதிருத்தல், இஹா இவ்வுலகில், கஷ்டன ஏதாயினும், ந என்றுமில்லை, ச மேலும், அஸ்ய எவனது, சர்வபூதேஷு எல்லா உயிர்களிலும், கஷ்டித் ஏதாவது, அர்த்த நோக்கம், விபாஸ்ரய அடைக்கலம் புகுதல். மொழிபெயர்ப்பு பொருள் ரசபக்தி சுவாமி பிரபுபாதிக்குதே. தன்னை உணர்வதவனுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வதால் அவனை அடைய வேண்டிய நோக்கம் எதுவுமில்லை. தன்னை உணர்ந்தவனுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வதால் அடைய வேண்டிய நோக்கம் ஏதுமில்லை. இத்தகைய கடமைகளை செய்யாதிருக்கும் அவசியமும் இல்லை. மற்ற ஜீவன்களை எதற்கும் நம்பியிருக்க வேண்டியதும் இல்லை. கிருஷ்ண பக்தியின் செயல்களை தவிர வேறு எந்த விதிக்கப்பட்ட கடமையையும் தன்னை உணர்ந்தவர் செய்ய வேண்டியதில்லை. கிருஷ்ண பக்தி செயலற்ற நிலை அல்ல. இது பின்வரும் மதங்களில் விளக்கப்படும். கிருஷ்ண பக்தன் வேறு எந்த நபரிடமும் மனிதராலும் சரி தேவராலும் சரி தஞ்சமடைவதில்லை. கிருஷ்ண உணர்வில் அவன் என்ன செய்கின்றானோ அதுவே அவனது கடமைகளை ஆற்ற போதுமானதாகும். தஸ்மாத் அசக்தஹ சததம் காரியம் கர்ம சமாச்சர அசக்தோ ஹ்யச்சரன் கர்ம பரம் ஆப்னோதி புருஷஹ. தஸ்மாத் எனவே, அசக்தஹ பற்றின்றி, சததம் எப்போதும், காரியம் கடமையாக, கர்ம செயலை, சமாச்சர செய்வாயாக, அசக்தஹ பற்றின்மையோடு, நிச்சயமாக, ஆச்சரன் செய்வதால், கர்ம செயல், பரம் பரத்தை, ஆப்னோதி அடைகிறான், புருஷஹ மனிதன். எனவே செயலின் பலன்களில் பற்றுதல் கொள்ளாமல் கடமைக்காக செயல்படுவாயாக. பற்றின்றி செயலாற்றுவதால் ஒருவன் பரத்தை அடைகிறான்.
பக்தர்களை பொறுத்தவரை பரம் என்பது பரமபுருஷரான முழுமுதற் கடவுளை குறிக்கும். அருவவாதிகளை பொறுத்தவரை பரம் என்பது முக்தியை குறிக்கும். எனவே தக்க வழிகாட்டியின் கீழ் பலனில் பற்றற்று கிருஷ்ண உணர்வில் கிருஷ்ணருக்காக செயல்படுபவன் நிச்சயமாக வாழ்வின் உன்னத இலக்கை நோக்கி முன்னேறுகிறான். குருக்ஷேத்திர போர்க்களத்தில் கிருஷ்ணருக்காக போரிட வேண்டும் என்று அர்ஜுனன் அறிவுறுத்தப்படுகிறான். ஏனெனில் அவன் போரிட வேண்டும் என்பது கிருஷ்ணரின் விருப்பம். நல்லவனாகவும் அகிம்சாவாதியாகவும் வாழ நினைப்பதும் சுயன் பற்றுதலேயாகும். ஆனால் பரமனுக்காக செயல்படுதல் பலனில் பற்றின்றி செயல்படுவதாகும். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீகிருஷ்ணரால் சிபாரிசு செய்யப்படும் உயர் பக்குவ நிலை இதுவே. நியமிக்கப்பட்ட யாகங்கள் உட்பட பல்வேறு வேத சடங்குகள் புலனுகர்ச்சியினால் ஏற்பட்ட பாவங்களை தூய்மைப்படுத்துவதற்காக செய்யப்படுகின்றன. ஆனால் கிருஷ்ண உணர்வின் செயல்கள் நல்ல தீய செயல்களுக்கு அப்பாற்பட்டதாகும். பலனில் எவ்வித பற்றும் இல்லாத கிருஷ்ண பக்தன் கிருஷ்ணருக்காக மட்டுமே செயல்படுகிறான். அவன் எல்லா செயல்களிலும் ஈடுபட்டுள்ள போதிலும் முற்றிலும் பற்றற்றவனே. கர்மணைவாஹி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயः லோக சங்கிரகம் ஏவாபி சம்பஷ்யான் கர்த்துமர்ஹதி. கர்மனா செயலால் ஏவா கூட ஹி நிச்சயமாக சம்சித்திம் பக்குவத்தில் ஆஸ்திதாக நிலை பெற்றனர். ஜனக ஆதய ஜனகரை போன்ற மன்னர்கள், லோக சங்கிரகம் பொதுமக்கள், ஏவ அபி மேலும் சம்பஷ்யன் கருதி, கர்த்தும் செயல்பட, அர்ஹசி வேண்டியவன் நீ. மொழிபெயர்ப்பு பொருள் ரசபக்தம் ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். ஜனகரை போன்ற மன்னர்களும் நியமிக்கப்பட்ட கடமைகளை செய்ததன் மூலமாகவே பக்குவமடைந்தனர். எனவே பொதுமக்களுக்கு அறிவூட்டுவதற்காகவாவது நீ உன்னுடைய கடமையை செய்தாக வேண்டும். ஜனகரை போன்ற மன்னர்கள் தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள். எனவே வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ள கடமைகளை செயலாற்ற வேண்டிய தேவை அவர்களுக்கு இல்லை. இருப்பினும் பொதுமக்களுக்கு ஓர் எடுத்துக்காட்டாக விளங்கும் பொருட்டு அவர்களும் தங்களது கடமைகளை செய்தனர். ஜனகர் சீதையின் தந்தையும் பகவான் ஸ்ரீ ராமரின் மாமானாருமாவார். பகவானின் பெரும் பக்தர் என்பதால் அவர் திவ்யமான நிலையில் வீற்றிருந்தார். ஆனால் மிதிலையின் இந்தியாவின் பீகார் மாநிலத்தின் ஓர் உட்பிரிவு மன்னராக இருந்ததால் விதிக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றுவது எப்படி என்பதை தனது குடிமக்களுக்கு கற்றுத்தர வேண்டியிருந்தது. பகவான் கிருஷ்ணருக்கும் அவரது நித்திய நண்பனான அர்ஜுனனுக்கும் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் போரிடுவதற்கான எந்த ஒரு தேவையும் இல்லை. இருப்பினும் நல்ல பேச்சு வார்த்தைகள் தோல்வியுறும் போது போர் அவசியமானது என்பதை மக்களுக்கு கற்பிப்பதற்காக அவர்கள் போரிட்டனர். குருக்ஷேத்திர யுத்தத்திற்கு முன் போரை தவிர்ப்பதற்கான எவ்வித முயற்சிகளும் பரமபுருஷ பகவானாலும் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் எதிர்த்தரப்பினர் போரிடுவதில் உறுதியுடன் இருந்தனர். எனவே இது போன்ற நேர்மையான காரணத்திற்காக போரிடுவது அவசியமானதாகும். கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றவனுக்கு உலகில் எவ்வித விருப்பமும் இல்லாத போதும் பொதுமக்கள் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு செயலாற்ற வேண்டும் என்பதை அறிவுறுத்தும் நோக்கத்தோடு அவன் தொடர்ந்து செயலாற்றுகிறான். கிருஷ்ண உணர்வில் அனுபவம் பெற்றவர்கள் மக்கள் தங்களை பின்பற்றும் விதத்தில் செயலாற்ற முடியும். இதை பின்வரும் பதம் விளக்குகின்றது. யத் யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டஸ்தத்ததேவேதரோ ஜனஹ சயத் பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்த்ததே. யத் யத் இதையெல்லாம் ஆச்சரதி செய்கின்றானோ, சிரேஷ்டஹ மரியாதைக்குரிய தலைவர், தத் அதை மட்டுமே, ஏவ நிச்சயமாக, இத்தரஹ பொது ஜன மக்கள், சஹ அவன், யத் எதனை, பிரமாணம் உதாரணமாக, குருத்தே செய்கின்றானோ, லோகஹ உலகம் முழுவதும், தத் அதையே, அனுவர்த்தத்தை பின்பற்றுகிறது. பெரிய மனிதன் எத்தகைய செயல்களை செய்கின்றானோ அதையே பொதுமக்களும் பின்பற்றுகின்றனர். தன் செயல்களால் எந்த தரத்தை அவன் உவமை அமைத்து காட்டுகின்றானோ அதையே உலகம் முழுவதும் பின்பற்றுகின்றது. தன்னுடைய சுய நடத்தையின் மூலம் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய தலைவன் பொதுமக்களுக்கு எப்போதும் தேவை. புகைப்பிடிக்கக்கூடிய தலைவன் புகைப்பிடிக்கக்கூடாது என்று மக்களிடம் கற்பிக்க இயலாது. கல்வி கற்பிக்க தொடங்கும் முன்னரே ஆசிரியரின் நடத்தை முறையானதாக இருக்க வேண்டும் என்று பகவான் சைத்தன்யர் கூறியுள்ளார். அவ்வாறு கற்பிப்பவரே ஆச்சாரியர், அதாவது உன்னதமான ஆசிரியர் என்று அழைக்கப்படுகிறார்.
எனவே பொதுமக்களுக்கு கல்வி கற்பிக்கும் ஆசிரியர் சாஸ்திரங்களின் கொள்கைகளை கடைபிடித்தாக வேண்டும். உண்மையான வேத நூல்களின் கொள்கைகளுக்கு எதிரான விதிகளை ஆசிரியரால் உருவாக்க முடியாது. மனு சம்ஹிதை போன்ற வேத நூல்கள் மனித சமுதாயத்தினரால் பின்பற்ற வேண்டிய தரமான புத்தகங்களாக கருதப்படுகின்றன. எனவே ஒரு தலைவனின் போதனைகள் அத்தகைய தரமான சாஸ்திரங்களின் கொள்கைகளை அடிப்படையாக வைத்தே அமைய வேண்டும். தன்னை முன்னேற்றிக் கொள்ள விரும்புபவன் பெரும் ஆசிரியர்களால் பயிற்சி செய்யப்பட்டபடி முறையான விதிகளை கடைபிடித்தாக வேண்டும். பெரும் பக்தர்களது அடிச்சுவடைகளை பின்பற்றி செயலாற்றுவதே ஆன்மீக உணர்வு பாதையில் முன்னேற்றுவதற்கான வழி என்பதை ஸ்ரீமத் பாகவதம் உறுதி செய்கின்றது. மன்னர், நாட்டின் தலைவர், தந்தை, பள்ளி ஆசிரியர் ஆகியோர் அனைவரும் இயற்கையாகவே கபடமற்ற பொதுமக்களுக்கு தலைவர்களாக கருதப்படுகிறார்கள். தங்களை சார்ந்திருப்போரை கரையேற்றும் பொறுப்பு இத்தகைய இயற்கையான தலைவர்களுக்கு உண்டு. எனவே சிறப்பான இந்நூல்களில் வழங்கப்பட்டுள்ள நீதி மற்றும் ஆன்மீக நியமங்களை இதுபோன்றோர் நன்றாக உணர்ந்திருக்க வேண்டும். நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன நானாவாப்தம் அவாப்தவ்யம் வர்த்த ஏவச்ச கர்மணி. எதுமில்லை. மே எனது பார்த்தா பிரதாவின் மகனே, அஸ்தி இருக்கிறது, கர்த்தவ்யம் விதிக்கப்பட்ட கடமை, த்ரிஷு மூன்று, லோகேஷு உலகங்களிலும், கிஞ்சன எதுவும் இல்லை, இல்லை. அனாவாப்தம் தேவையானது, அவாப்தவ்யம் அடைய வேண்டியது, வர்த்த நான் ஈடுபட்டுள்ளேன், ஏவ நிச்சயமாக, ச மேலும், கர்மணி விதிக்கப்பட்ட கடமையில். பிருத்தாவின் மகனே, மூவுலகங்களிலும் நான் செய்ய வேண்டிய கடமை ஏதுமில்லை. எனக்கு தேவையோ நான் அடைய வேண்டியதோ ஏதுமில்லை. இருந்தும் நான் விதிக்கப்பட்ட கடமைகளில் ஈடுபட்டுள்ளேன். வேத நூல்களில் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் பின்வருமாறு வர்ணிக்கப்படுகின்றார். தம் ஈஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம், தம் தேவதானாம் பரமம் ச தெய்வதம், தம் பதிம் பதினாம் பரமம் பரஸ்தாத் விதாமதேவம் புவனேஷம் ஈத்யம் நதஸ்ய காரியம் கரணம் ச வித்யதே நதத் சமஷ்டாப்யதிகஷ்ட திருஷ்யதே பரஸ்ய சக்தி விவிதைவ ஸ்ரூயதே ஸ்வாபாவிகி ஞான பலக்ரியாச்ச. முழுமுதற் கடவுளே ஆள்பவரை எல்லாம் ஆள்பவரும் பற்பல உலக நாயகருக்கெல்லாம் தலை சிறந்த நாயகரும் ஆவார். அனைவரும் அவரது கட்டுப்பாட்டில் உள்ளனர். எல்லா ஜீவன்களும் முழுமுதற் கடவுளிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட சக்தியை பெற்றுள்ளனர். அவர்கள் யாருமே பரம புருஷர்கள் அல்ல. இயக்குநர்களுக்கெல்லாம் இயக்குநரான அவர் எல்லா தேவர்களாலும் வணங்கப்படுகிறார். எனவே பௌதிக தலைவர்கள் கட்டுப்படுத்துபவர்களின் எல்லாரையும் விட அவர் திவ்யமானவர். அவரை அனைவராலும் வழிபடப்படுபவர். அவரை விட உயர்ந்தவர் எவரும் இல்லை. அவரே எல்லா காரணங்களுக்கும் காரணமாவார். பகவானின் ரூபம் சாதாரண ஜீவராசிகளை போன்றதல்ல. அவரது ஆத்மாவுக்கும் உடலுக்கும் எவ்வித வேறுபாடும் இல்லை. அவர் பூர்ணமானவர். அவரது புலன்கள் அனைத்தும் திவ்யமானவை. அவரது எந்த புலனும் பிற புலன்களது செயல்களுக்கு சிறப்பாக செய்யக்கூடியவை. அவரது திறன்கள் எண்ணற்றவை. அவரது அரிய செயல்கள் இயற்கையாக நடைபெறுகின்றன. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் 6.7.8. எல்லா ஐஸ்வர்யங்களும் பரமபுருஷ பகவானிடம் பூர்ணமாக இருப்பதாலும் அவை பூர்ண உண்மை நிலையில் இருப்பதாலும் அவருக்கென்று செய்ய வேண்டிய கடமை ஏதுமில்லை. செயலினால் பலனை அடைய வேண்டியவனுக்கே செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு. ஆனால் உலகிலும் அடைய வேண்டியது எதுவும் இல்லாதவருக்கு எந்த கடமையும் இல்லை. இருந்தும் கூட சத்திரியர்களின் தலைவர் என்ற முறையில் பகவான் கிருஷ்ணர் குருஷேத்திர போர்க்களத்தில் ஈடுபடுகிறார். ஏனெனில் துயரத்தில் இருப்போருக்கு பாதுகாப்பு கொடுப்பது சத்திரியரின் கடமையாகும். பகவான் சாஸ்திரங்களின் நியமங்களுக்கு மேம்பட்டவர் என்ற போதிலும் சாஸ்திரங்களை மீறும்படியான செயல்கள் அதையும் அவர் செய்வதில்லை. யதி ஹ்யஹம் ந வர்த்தேயம் ஜாது கர்மண் யதிந்திரிதஹ மம வர்த்தமானு வர்த்தந்தே மனுஷ்யாக பார்த்த சர்வசஹ. யதி ஆயினும், ஹி நிச்சயமாக, அகம் நான், ந இல்லையேல்,
வர்த்தேயம் ஈடுபட, ஜாது எப்போதும் கர்மணி விதிக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றுவதில், அதந்திரிதா பெரும் கவனத்தோடு, மம என்னுடைய வர்த்மா பாதை அனுபத்தந்தை பின்பற்றும் மனுஷ்யாக மனிதரெல்லாம், பார்த்த பிரதாவின் மகனே, சர்வஷக எல்லா விதத்திலும், ஏனெனில் விதிக்கப்பட்ட கடமைகளை கவனத்துடன் செயலாற்ற நான் எப்பொழுதும் தவறியதில்லை. மனிதரெல்லாம் நிச்சயமாக என் பாதையை ஏன் பின்பற்றுவர்? ஆன்மீக வாழ்வின் முன்னேற்றத்திற்கு சமுதாயத்தில் அமைதி இருக்க வேண்டியது அவசியம். இதற்காக ஒவ்வொரு பண்புள்ள மனிதனுக்கும் சில குடும்ப நியதிகள், பழக்கங்கள் உண்டு. இத்தகைய சட்டத்திட்டங்கள் கட்டுண்ட ஜீவன்களுக்கானவையே தவிர பகவான் கிருஷ்ணருக்கானவை அல்ல. இருப்பினும் தர்மத்தின் கொள்கைகளை நிலைநிறுத்த அவதரித்த காரணத்தால் பரிந்துரைக்கப்பட்ட நியமங்களை கிருஷ்ணரும் பின்பற்றினார். மாபெரும் அதிகாரம் பெருந்தியவரான அவரே இக்கடமைகளை புகையாவிடில் பொதுமக்களும் அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றுவர். கிரகஸ்தன் என்ற முறையில் வீட்டிலும் வெளியிலும் செய்ய வேண்டிய அறக்கடமைகளை எல்லாவற்றையும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் செய்தாக வேண்டும் செய்ததாக ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து நாம் அறிவோம்.